வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, நடைபெறுகின்ற 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி மீன ராசிக்கு எவ்வாறு உள்ளது? ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிருந்த குரு மீனராசிக்கார் அனைவரும் இனி ரிலீஃபல் தருகின்ற விஷயத்துக்கு எடுத்து செல்லப்படும். இந்த குட் டைம் த ஸ்டார்ட்னா ஒரே வருஷம். ஐயா, நான் என்ன சாமி சொல்றீங்க? நாங்களே ஏற்கனவே கடுமையான அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி விஷயத்தை மனத்துல இருக்கக்கூடிய எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. முதல்ல அதெல்லாம் டோர்ல சாத்தி வெளி தட்டு போட்டுடுங்க. நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். நம்ம ராசிநாதன் தான். ஜென்மத்துல சனி இருந்தாலும் பரவாயில்லை, எதையும் சமாளித்து வருகின்ற காலங்கள் ஏற்பட போது நம்ம வாழ்க்கை இனிமேல் மாறுகின்ற காலங்கள், ஏற்றத்தை தருகின்ற காலங்களாக வரப்போகுது. இந்த ஒன் மேன் ஆர்மியாகும். நம்மளுக்கு இது வரைக்கும் தேடி தேடி பார்த்துருந்தேங்க, இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்க்கையில திருமணம் நடக்குமா நடக்காதா, எல்லாருமே எண்ணி பார்த்திருந்த காலம் எல்லாம் இனி தடை தாமதம் என்று எல்லாத்தையும் எதை எதிர்பார்த்திருந்த 12 ஆண்டு காலமாக எதிர்பார்த்திருந்த பிரச்சனை விலகும். குடும்ப சொத்து பிரச்சனையாகட்டும், வீடு வண்டி வாகனங்களாகட்டும், என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட்டதோ இந்த 9ஆம் பார்வை நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கை மாற்றம், வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த மீனராசிக்காரங்களை அந்த ஜாக்பாட் காலம் என்றே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனா, உங்க வாழ்க்கை இனிமேல் வெல்லும் வெல்லும் வெல்லும். தடை தாமதத்தை விலகக்கூடிய காலமாக மாறும். அதே போல அவருடைய நேரடி பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை. எதை தொட்டாலும் இது வரைக்கும் தடை தாமதத்தை கொடுத்துருக்கோம், நஷ்டத்தை கொடுத்துருக்கோம், ரொம்ப நொந்து நூடல் சூடாயிட்டு இருக்கும், வீட்டை வித்துருப்போம், நாட்டை வித்துருப்போம், காட்டை வித்துருப்போன்ற மாதிரி அதெல்லாம் இனிமேல் வைக்க தேவை. நீங்க தொடுவதெல்லாம் வெற்றி. ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா பெரிய வேலை ஆகுது. ஒவ்வொரு விஷயத்துல எதை செய்யறீங்களோ அதுல எல்லா பிசினஸ்ல வெளிவரத்துக்கான காலத்தை ஏற்படுத்தும். அதே போல அவருடைய 5ஆம் பார்வை இருக்குது. அவருடைய பார்வை நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகுது. அதனால நாம் எதை எதிர்பார்த்திருந்தோமோ, இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம், எங்க அப்பா என்ன செய்துட்டு போனார் தெரியல, இந்த புண்ணியெல்லாம் எனக்கு இன்னும் வரல, எங்க தாத்தா செய்த புண்ணியம் எல்லாம் வரலன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த சொத்துக்கள் மட்டுமல்லையா, அவங்க செஞ்சு வச்சது புண்ணியம், அனைத்து வைத்த தர்மத்தையும் உங்களுக்கு தருகின்ற அமைப்பாக இந்த காலம் கொடுக்க போகுது. மீனராசி இனி ஒளிந்து வாழக்கூடிய காலம் அல்ல. நம்மளால 100 பேருக்கு விலைக்கு எடுக்கிறது, அதாவது வேலைக்கு எடுத்து நாம கம்பெனி உருவாக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்த போகுது. நிறைய பேர் வீட்டு வண்டி வாங்கணும் மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிட்டு கம்பெனிலாம் ரிசைன் பண்ணிட்டு சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காலத்தை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அடிச்சு தூள் பண்ணணும். வின்னிங் த ஷார்ட்னே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லுவேன், திருப்பி தேனாலும் கிடைக்காது. இந்த முறை நீங்க பயன்படுத்துங்க, வெற்றி பெற்று வாங்க. லைஃப் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்த வாழ்க்கை முறை மாற்றத்தை தருகின்ற பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு வெற்றி தருகின்ற பயிற்சியாக அமையும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.